ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்க இருந்த அறை ஆலயமாக மாறியது. திருப்பலியையும் மறையுரையையும் கேட்டாங்க. கடவுள் தன் ஆசையை நிறைவேற்ற ஆலயத்தை அவங்க அறைக்குள் கொண்டு வந்ததை எண்ணி மகிழ்ந்தாங்க. நற்கருணை ஆண்டவர் மீது அளவற்ற பக்தி கொண்ட புனித கிளாரா, புனித பிரான்சிஸ் அசிசி எழுதிய இயேசுவின் சிலுவை துன்பம் பற்றிய ஜெபம் வழியாக இயேசுவின் துன்பப் பாடுகளில் பங்கேற்றாங்க. இரவு நேரங்களில் நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பதில் அளவிலா மகிழ்ச்சி அடைந்தாங்க. புனித கிளாரா 28 ஆண்டுகள் நோயுற்ற நிலையில் வாழ்ந்தாங்க. நோயுற்ற நாட்களில் நற்கருணையே அவரது உணவாக மாறியது. தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த புனித கிளாரா தனது 59வது வயதில் 1253 ஆண்டு ஆகஸ்ட் 11 இறந்தாங்க. இவர்